திருவாரூரில் சிறை காவலர் உள்ளிட்ட 3 பேரை வீடு புகுந்து தாக்கிய திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் வைத்த பேனரை அகற்றக்கோரி முறையிட்ட இளைஞர் மீது திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய காட்சி என்பது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சிறை காவலர் உட்பட ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு கட்டபொம்மன் தெருவை சேர்ந்தவர் கிஷோர். இவரது வீட்டின் அருகே திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் பிளெக்ஸ் பேனர் ஒன்றை வைத்திருக்கிறார். இதை அகற்ற கோரி கிஷோர் முறையிட்ட போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து புருஷோத்தமன் தனது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு கிஷோரை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலின் போது கிஷோரினுடைய நண்பர்கள் இளங்கோ மற்றும் சிறை காவலர் ஒருவர் விக்னேஷ், சிறை காவலர் இளங்கோ மற்றும் விக்னேஷ் ஆகியோரும் இருந்துள்ளனர். இந்த நிலையில தான் சிறை காவலர் விக்னேஷ் மற்றும் அதே போன்று இளங்கோ ஆகியோர்களை தாக்குதல் ஈடுபடுத்திய புருஷோத்தமன் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சிறை காவலர் இளங்கோ என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த அடிப்படையில் புருஷோத்தமன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள், அதாவது புருஷோத்தமன், அவரது மகன் ராகுல் உள்ளிட்ட 11 பேர் மீது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதே போல புருஷோத்தமன் அவர் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த புகார் அளித்திருந்தார். அந்த அடிப்படையில் கிஷோர், சிறை காவலர் இளங்கோ மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 தரப்பினரும் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் என்பவர் அவர் ஆதரவாளர்களை வைத்து அங்கு தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.